ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட் தான் பார்க்க போகிறோம். அவங்க வந்து ஆம்ஹோல் வந்து எனக்கு சரியாக வரமாட்டேங்குது, தைக்கும் போது ஏற்ற இறக்கம் வருது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான ஃபார்முலா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஹாஃப் ஷோல்டருக்கும் ஆம்ஹோலோட லென்த்துக்கும் சேம் ஃபார்முலா தான், செஸ்ட்டு டிவைடட் பை 6 தான் வரும். இங்கே என்ன பண்ணுறோமோ இதே தான் இங்கே வரும். இப்போ அதுதான் வரும். பட் நம்ம அவங்களோட ஆமோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது காமனாக நம்ம இந்த அளவு வந்து எடுத்துருவோம். எடுத்துகிட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுவோம் எப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், செஸ்ட்டோட அளவு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 36ன்னு வச்சுக்கோங்களேன். செஸ்ட் வந்து 36, இதை டிவைடட் பை 6 பண்ணால் எனக்கு வந்து 6 இன்ச்சஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு ஹாஃப் ஷோல்டர் வந்து 6 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். இதே லென்த்தை இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, இதே 6 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கர்வ் போட்டுப்போம். இது வந்து முக்கால்வாசி பேருக்கு வந்து சரியாக வரும். பட் எல்லாரோட உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. ஒரு சிலவங்களுக்கு இந்த ஆம்போட ரவுண்ட் வந்து 10 இன்ச் வரலாம், 8.5 வரலாம், 9 வரலாம். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ஆம்போலோட ரவுண்டு வந்து சேஞ்ச் ஆகும். அதை பொறுத்து நம்ம மாற்றணும். ஓகேங்களா, மேக்ஸிமம் இது கரெக்டாக வரும். இது உங்களுக்கு சரியாக வரலை, எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இல்லை அது மாதிரி தப்பாக வந்திருக்குன்னா நம்ம இதை வந்து மாற்றம் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேக்கில் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள், எப்படி பண்ணணுன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ இந்த போர்ஷன் மட்டும்தான் நான் பேக்கில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ எனக்கு வந்து ஆம்ஹோலோட லென்த் எவ்வளோ வேணும், 6 இன்ச்சஸ் வேணும். இங்கேருந்து நான் 6 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடம் வருது. ஸோ இங்கே ஒரு லென்த் போட்டுக்கலாம். லென்த் போட்டுட்டு இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி மார்க் பண்ணிட்டேன். நம்மளோட செஸ்ட் அளவு வேணும் இல்லையா, இது ஆல்ரெடி நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம பேட்டர்ன் போட்டது, இதில் இருக்கிறதே நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 36 சைஸ் தான். இதில் என்ன இருக்குது, ஒரு 10 இன்ச்னா நமக்கு இந்த அளவுக்கு வருதா. இப்போது இந்த இடத்த மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து எவ்வளோ, 3.5 இன்ச் வருது. ஸோ இங்கேருந்து நான் 3.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சை வந்து நம்ம சீம் அலவன்ஸ்க்காக சும்மா ஜஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போது இதனோட ஹைட் எவ்வளோ இருக்குது, 6 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ வந்து கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம இங்கே ஒரு மார்க்கிங் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து நல்லா நீட்டாக மீட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கேயும் மீட் ஆகுதா, இதை அப்படியே ஒரு கர்வ் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து அளந்து பார்க்கணும். அளந்து பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வரணும், இவங்களோட இந்த கஸ்டமரோட ஆம் ரவுண்டு பார்த்திங்கன்னா 8.5, நமக்கு 8.5 வரணும். 8.5 வந்து ஆம் ரவுண்டு வந்து வரணும். இப்போ நம்ம வருதான்னு செக் பண்ணுவோமா. ஸ்டிச் அது பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே மேலே 1/2 இன்ச்சு, இந்த இடத்துல 1/2 இன்ச்சு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அது இல்லாமல் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு பேலன்ஸ் வந்து நம்ம 8.5 வந்து வருதான்னு பார்க்கலாம். டேப் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். மேலே 1/2 இன்ச் விட்டுட்டேன், இங்கே உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து மேலே 1/2 விட்டுட்டேன், இங்கே 1/2 விட்டுட்டேன். இப்போ டேப் இப்படி வச்சு அப்படியே நான் இப்படியே லைட்டாக இப்படி மூவ் பண்ணி கொண்டு போகிறேன். இந்த கர்வ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டேப்பை வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். பாருங்கள், எனக்கு எவ்வளோ வருது, ஒரு 8.75.1 வருது. ஸோ கொஞ்சம் அளவு வந்து எக்ஸஸாக தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், மேலே தள்ளி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மேலே தள்ளி இப்படி ஒரு மார்க்கிங் வந்து கொடுத்துட்றேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஷோல்டர் ஸ்லோப்லாம் கொடுப்பீங்கன்னா இது வந்து சரியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கல, அதனால் நான் என்ன பண்ணுறேன், 1/2 இன்ச் மேலே தள்ளி ஒரு மார்க்கிங் வந்து பண்ணுறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இது உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் பாருங்கள், இங்கே இருக்க செஸ்ட்டை அப்படியே மேலே மார்க் பண்ணிவிட்டேன். மறுபடியும் இந்த ஸ்கேல் வச்சு இங்கே ஒரு கர்வ் போடுறேன். சரிங்களா, மேலே தள்ளி போட்டுட்டேன். இப்போ அந்த 8.5 வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி மேலே 1/2 விட்டுட்டேன், இங்கே சைடில் 1/2 விட்டுட்டு டேப் இப்படியே வச்சு மார்க் பண்ணி பார்க்குறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கை வச்சு அப்படியே இது பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அளவு வந்து சரியாக வருது, 8.5 வந்துருச்சு. இப்படி தான் நம்ம வந்து அளவு வந்து ஆம்ஹோலோட அளவு வந்து இப்படி தான் கரெக்டாக வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 10 இன்ச்சு இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த லைனை வந்து கீழே தள்ளி 1/2 இன்ச்சு ஹாஃபாக இறக்கணும். ரொம்ப எடுத்தோடனே 1 இன்ச் 2 இன்ச் இறக்கக்கூடாது. 1/2 இன்ச்சாக இறக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் அளந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். இப்போ வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணுவீங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க. ஸ்லீவ் எப்படி பண்ணுவீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இதான் ஸ்லீவ் கிளாத்துன்னு வச்சுக்கோங்களேன்.
இங்கேருந்து நம்ம கேப்போட ஹைட் வந்து சும்மா ரஃபாக தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். கேப்போட ஹைட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நமக்கு கேப்போட ஹைட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டேப்பை வந்து இந்த கார்னரில் இங்கே வச்சுட்டு இந்த எண்டு டேப்பை நம்ம சீம் அலவன்ஸ் முடியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வைக்கணும். எவ்வளோ வருது, 8 வருது. 8 இன்ச்சை கொண்டு வந்து இங்கேருந்து 8 எங்கே வருதோ அங்கே வைக்கணும். இது ரொம்ப பெரிய சின்ன பேப்பராக இருக்குல்ல, அதனால என்னால் காட்ட முடியல. ஜஸ்ட் இங்கே வருதுன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இங்கே 8.5 இருக்குது. அந்த 8.5 இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு 8.5 மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்லீவோட கர்வ்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இது இல்லாமல் சீம் அலவன்ஸ் ஒரு 1.5 இன்ச் வந்து 1.5 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ நம்ம எவ்வளோ கொடுப்போமோ அதை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த 2 ஆர்ம் ஹோலும் ஸ்லீவோட ஜாயிண்ட் வந்து நல்ல நீட்டாக வரும், ஈவனாக வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.